ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு தர்பூசணி வச்சு சூப்பராக ஒரு அல்வா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அல்வா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல தர்பூசணியில் நம்ம இனிப்பு பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பகுதியை நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்போ இதில் இருக்க தோலெல்லாம் மேலே இருக்க தோலை நல்லா எடுத்துட்டு இப்போ இதை மட்டும் நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தண்ணி நிறையா இருக்கும். இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம அல்வா ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வந்ததும் அது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு முந்திரி நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம தர்பூசணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நெய்யிலே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெய்யிலே நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இது 2 மினிட்ஸ் நல்லா வதக்கும் பொழுதே நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். இல்லை எந்த ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இது நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம தர்பூசணி எடுத்தோம் அப்படின்னா அது கூட 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுவே இனிப்பு நல்லா இருக்கும். இப்போ இதை சர்க்கரை நல்லா இது கூடவே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சர்க்கரை உருகி வரும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வதைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்குறேன். இப்போ இதையும் இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. பாருங்கள், அதோட கலர் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமலே நமக்கு கலர் இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இது சூப்பராக அல்வா நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், அல்வா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.